கடையில் அதிகமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய இந்த கல் மிட்டாயை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மிட்டாயை செய்கிறதுக்கு டீ குடிக்கிற பேப்பர் கப்பாக வாங்கிக்கோங்க. பெரிய கப்பாக இருந்துச்சுன்னா இது போல் கத்திரியால் சின்ன சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கப்புக்குள்ளேயுமே ஃபஸ்ட்டு நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவிக்கோங்க. பேப்பர் கப்பு இல்லைன்னா இது போல் சில்வர் தட்டில் நெய்யை தடவி வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க நட்ஸை வச்சு இது போல் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு பால் பவுடர், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் 1 கப்பு சீனி, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி நல்லா உருகி இந்த மாதிரி தேன் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துக்கோங்க. தீயை ஆஃப் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஒன்று சேர கலந்துட்டு கடாயில் ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறமா கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி தட்டுலையும் கப்லையும் ஊற்றிட்டு 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்து சர்வ் பண்ணுங்க. சுவையான கல் மிட்டாய் ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ